அத்தியாயம் 1. கதவு திறந்தது. நிலவு தெரிந்தது. பார்ப்புகழும் புலவருக்கெல்லாம் புகலிடமாகவும் சீர்மிகு கவிதைகளை சீர்தூக்கி தகுதி சொல்லும் சங்கப் பலகை மிதக்கும் பொற்றாமரை பொய்கையை பெற்றெடுத்த புண்ணிய பூமியாகவும் அங்கையர்கண்ணியின் அருள்விழி நோக்கால் அபரிமிதமான செல்வம் பெற்ற சிறப்புத் தலமாகவும் கிறிஸ்து தோன்றி 210 ஆண்டுகளுக்குப் பின்னர் அரசர் எழுவரின் புறமுதுகு கண்ட இளங்கோமான் ஒருவனை அரியணையில் கொண்டதால் அவனியிலே பெரும் வீரத்தலம் என போற்றப்பட்டதுமான மதுரை மாநகரை எல்லையிலிருந்தே ஏறெடுத்து நோக்கிய வீரனான இளமாறனின் கூரிய வழிகளில் வியப்பு மிதமிஞ்சி மண்டிக் கிடந்தது. தொலை தூரத்திலேயே பெரியதாகத் தெரிந்த அந்த மாநகரத்தின் மாளிகை மகுடங்கள் கிட்ட நெருங்க ஆகாயத்தை அளாவி நின்றதையும், தொலைவில் இருந்த பாதுகாப்பை விட நகர எல்லை பாதுகாப்பு அதிக பலத்துடன் இருந்ததையும் பார்த்த இளமாறன் 19 ஆண்டுகள் பூர்த்தி பெற்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அத்தனை சிறுவயதில் பாராளும் வித்தையை எப்படி பயின்றான் என்று தன்னைத்தானே பலமுறை கேட்டுக்கொண்டாலும் விடை காணாததால் தான் ஊர்ந்து வந்த புரவியை சரேலென நிறுத்தி மதுரை மாநகரின் அழகை கண்களால் பருகலானான். அப்பொழுது அந்தி வேளை நெருங்கிவிட்டதால் காதலனின் முதல் முத்தம் பெற்ற கன்னிப் பெண்ணின் கன்னம்போல் வானம் சிவந்து கிடந்தது. அப்படி அடைந்த நாணத்தை மறைக்க இஷ்டப்படும் பருவப்பெண் தாயிடம் சென்று முகத்தை மறைத்துக் கொள்வது போல வானத்தின் சிவந்த பகுதி தூரத்தை மதுரை அன்னையின் மடிக்குள் இணைந்து கிடந்தது. அந்த கன்னியின் நாணத்தைக் கண்டு எள்ளி நகையாடுவன போல மாளிகை மகுடங்களில் பொந்துகளிலிருந்து தலை நீட்டிய பட்சி ஜாலங்கள் சப்தித்தன. அந்த நகைப்பில் பங்கு கொள்ள இஷ்டப்பட்ட மற்றும் சில பறவைகள் வானில் கூட்டமாய் பறந்து